வாடன் பண்றீங்க? அடியே களவாணி, இங்க வந்து எதை களவாண்டிட்டு போலான்னு வந்திருக்க? வாடன், நான் எதுவும் திருடல வாடன். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி அந்த ஆபீஸ்ல இருந்து பணத்தை களவாண்டிட்டு இப்ப நல்ல மாதிரி இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கியா? ஐயோ வாடன், நான் எந்த பணத்தையும் எடுக்கல வாடன். இங்க பாரு, எல்லா நியூஸும் எனக்கு வந்துருச்சு. இங்க வந்து யாரோட பொருளையாவது நீ பாட்டுக்கு திருடிட்டு ஓடிடுவ. அதுக்கப்புறம் இங்க இருக்க பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ்க்கு யார் பதில் சொல்றது? வாடன், நான் எந்த பணமும் எடுக்கல வாடன். அதனால தான் வாடன் என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. இங்க பாரு, இந்த நீலி கண்ணீர்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. என்ன வாடன் இப்படி பேசுறீங்க? சத்தியமா நான் அப்படியெல்லாம் பணம் எடுக்கல வாடன். எனக்கு இதை விட்ட வேற எங்கேயும் போறதுக்கு இடம் இல்ல வாடன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல வாடன். உன்ன மாதிரி எத்தனையோ பேரை நான் என்னோட சர்வீஸ்ல பாத்திருக்கேன். சரியா? இங்க பிள்ளைங்க அசந்து தூங்கிட்டு இருக்க நேரம் போனை களவாண்டிட்டு போயிருவாங்க, செயின் எடுத்துட்டு போயிருவாங்க. ஏன் துணிமணியை கூட எடுத்துட்டு ஓடின பிள்ளைகளை எல்லாம் கூட நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரி நீ எதையாவது எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்க உள்ள பிள்ளைங்களுக்கு யார் பதில் சொல்றது? நான் வார்டனா இருக்க வரைக்கும் என்னோட ஹாஸ்டல்ல எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒழுங்கு மரியாதையே வெளியே போயிரு. எனக்கு போறதுக்கு இடம் இல்ல வார்டன். தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க வார்டன். நான் எந்த தப்புமே பண்ணல. இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க பேசிட்டு இருக்காத. போன்னு சொன்னேன். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. நான் எந்த தப்புமே பண்ணல வார்டன். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. போன்னு சொன்னேன். ஏய், போறியா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? போறேன் வார்டன், போறேன். பெத்தவங்க யாரும் இல்ல, கஷ்டப்படுற புள்ளன்னு உள்ள விட்டதுக்கு அம்மாடி அம்மா என்ன வேலை பார்த்து விட்டுருக்கா. ஆபீஸ்க்கே இந்த நிலைமைனா எனக்கு என்ன நிலைமை ஆக்கி விட்டுருப்பா. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்ம தப்பிச்சாச்சு. பெத்தவங்க இல்லாம இந்த உலகத்துல ஒரு பொண்ணு வளர்றதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். இதுலயும் பிறந்த உடனேயும் அவங்களோட சந்தோஷம் முடிஞ்ச உடனேயும் தூக்கி வீசிட்டு போற எங்களை மாதிரி அனாதை குழந்தைங்களோட நிலைமை இன்னும் கஷ்டம். உங்களுக்கு தான் குழந்தைங்கனால வளர்க்க முடியாது, அப்புறம் எதுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களை பெற்றுக்கிறீங்க? போதாத குறைக்கு இந்த சமூகத்துல எங்களை மாதிரி ஆட்கள் மேல ஈஸியா தவறு சுட்டி காட்டிடுறாங்க. எந்த தப்புமே பண்ணாம இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் எங்க போவேன், எங்க போவேன்? எரும கடை தூங்கிட்டு இருக்கு. அம்மா அம்மா, என்னடி? ஒரு நிமிஷம் வா, உன்கிட்ட பேசணும். என்னது? ஐயோ, அவ தூங்கிட்டு இருக்கா, வாமா. ஷோ, நம்மள ஒரு வேலை வெட்டி பார்க்க விடுறாளுகளா? ஏண்டி, வெளியே போயிருக்கவங்களாம் வந்துருவாங்கடி, பசியோட வருவாங்க. ஒலை வச்சாச்சு, குழம்பு வர தாளிச்சு விட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்குள்ள வந்து கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குற அம்மா அம்மா அம்மான்னு. என்னடி? ஏம்மா, அதை விட முக்கியமான ஒரு விஷயமா. என்ன விஷயம்? அம்மா, அந்த சாமியார் கிட்ட போயிட்டு வருவோமா? சாமியார் கிட்டயா? ஏண்டி? அம்மா, காசு களவாண்டுட்டு போயிருக்காங்க இல்லம்மா, யாரு என்னன்னு வேற தெரியல. எனக்கு சந்தேகம் முழுக்கவே அந்த லைலா மேலதான். ஆனா அந்த போலீஸ்காரங்களுக்கு அது புரியாம அவளை விட்டுவிட்டாங்க. இனி அவளை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமா. என் காசும் இனிமே கிடைக்காதுமா. அதான் சாமியாரு முன்னாடி நடந்தது பின்னாடி நடக்க போறதுன்னு எல்லாத்தையும் புட்டு 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 வைப்பாருலம்மா. அவர்கிட்ட போய் கேட்டோம்னா யார் இந்த களவாணி பையன் சொல்லிடுவாருல்ல. ஆமாண்டி, இந்த யோசனை எனக்கு இல்ல பாரு. அதானே, உங்களுக்கு இந்த யோசனையெல்லாம் இருந்திருந்தாதான் இந்நேரத்துக்கு நான் எப்படி எப்படியெல்லாம் இருந்திருப்பேனே. ஏன், உனக்கு இருந்துச்சுன்னா நீ நல்லா இருந்திருக்க வேண்டித்தானே. சும்மா கடுப்பேத்தாதம்மா, முதல்ல போவோம்மா. போய் அந்த சாமியார்கிட்ட என்னன்னு கேட்போம்மா. சரி இரு, அப்போ உங்க அப்பா வந்துடட்டும், உங்க அப்பாவோட போயிடலாம். அப்பா எப்ப வருது, நம்ம எப்பமா போறது? சாமியார் வீடு என்ன இங்க பக்கத்துலயா இருக்கு? எம்புட்டு தூரம் போகணும், நடந்து போக முடியுமா? இந்நேரத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு வெளியே தலை காட்ட முடியலடி, அந்த வெயில் அடிக்குது. போதாத வரைக்கும் போய் பஸ்ஸுக்கு நின்றோம்னா ஒரு பஸ் வராது. எம்புட்டு நேரம் நிக்க சொல்ற? அதுக்கு உங்க அப்பா வந்து உங்க அப்பாவோடய போயிடலாம். அம்மா, அந்த காட்டு தடப்பாதையில குறுக்கு வழியில போயிட்டு வந்துருவோமா. ஏற்கனவே குறுக்கு வழி இருந்தா இன்னமும் நம்ம நிலமையே குறுக்குல தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் இதுல வேற குறுக்கு வழியில போகணுமா? உங்க அப்பா வரட்டும், வந்தோடனே கூட்டிக்கிட்டு போவோம். இல்லைலா, காசை களவாண்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம்ல நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் உனக்கு ஆப்பு என் கையில தாண்டி. இருடி, நான் பேசுறேன். ஹலோ மகாமா. ஏய், நான் மகா இல்ல. யாரு? யார் பேசுறீங்க? ஏன் புள்ள போகணும்ல? உன் புள்ள போனுதான், ஆனா உன் புள்ளைய கடத்திட்டோம். யோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அடியே, யாரடி அவ? ஏன் புள்ளைய கடத்துறது? வந்தேன்னு வையி, தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் பாத்துக்க. யார் வீட்டு புள்ளைய யார் கடத்துறது? ஏய்,
யார தூக்கி போட்டு மிதிப்பேன்ற? இப்பயே உன் பிள்ளைய கையா இருக்கவா இல்ல கால இருக்கவா? ஏய் மகா, சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காதடி. ஒழுங்கா உன் குரல்ல பேசு. நான் மகா கிடையாது, மகாவை கடத்திக்கிட்டு வந்துட்டேன். இங்க பாரு மகா, சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்றும் விளையாடல. உன் மகா கிட்ட கொடுக்கறேன், பேசு. இங்க பாருடி. ஏய், சொல்லி கொடுத்த மாதிரி பேசுடி. போ நீ. எரும மாடு, பேசு. ஹலோ மகா. அம்மா, என்னடி நடக்குதுங்க? யார் இன்ன வரைக்கும் போன் பேசுனது? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? இங்க பாருடி, சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, விளக்க மாத்த எடுத்து விட்டு விளாசி விடுவேன் பாத்துக்க. ஏய் குண்டுராணி. குண்டுராணியா? அம்மா, யாருன்னு தெரியலையா? குண்டுராணி. அட ஏய் நெட்டகுக்கு, கௌசி தானே? கண்டுபிடிச்சிட்டியா? ஏடி, கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்லடி. என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் இல்லம்மா, இவதான் வேணும்னு உனக்கு கலாய்க்கணும்னு இப்படி ஃபோன் பண்ணா. ஆமா ஆமா, எதுல விளையாடணும்னு இல்லையா லூசு பிள்ளை? நான் லூசு பிள்ளை. என் குரலு கூட உனக்கு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு என்னை மறந்துட்ட, அப்படிதானே? அட இல்லடி, வெளியே துணி துவைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி என்ன போன் வருதுன்னு வந்து பேசுனா, நீ இந்த மாதிரி பேசுன. சரி சரி, என்ன ரெண்டு பேருக்கும் போன வேலை பழப்பு உங்களுக்கு தான் இல்ல, எனக்கு வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? மகா இங்கதான் இருக்கா. அங்க இருக்காளா? ஏய், சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கடி. அது என்னமோ காம்பரஸ் காலுன்னுவீங்களே, அந்த கால்ல தானே பேசுறீங்க? கம்பரஸ் கால் இல்ல, கான்ஃபரன்ஸ் கால். ஏதோ ஒரு வெங்காய காலு. என்னங்கடி விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நாங்க இங்க கௌசியண்ணி வீட்ல தாமா இருக்கோம். அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுவாமா, அவருக்கு இங்கே வேலை கிடைச்சிருச்சுமா, அதான் வந்துட்டோம். இங்க மதுரையில தானே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அப்புறம் எப்படி இங்க வேலை? அதெல்லாம் ஒரு முழு நீள கதை. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல மாமங்கிட்ட சொல்லி அங்க இருக்க பொருள் பண்ட பாத்திரம் எடுத்துட்டு இங்க வரணும். அதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணணும். மாமங்கிட்ட சொல்லிரு. அடியே, என்னங்கடி சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட நெசமாத்தான் அத்தை, இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டாங்க. சந்தோஷுக்கு இவர் வேலை செய்யற கம்பெனிலே வேலை கிடைச்சிருச்சு. அங்க வேலை இல்லாதனால தான் அங்க இருக்க பொருள் எல்லாம் இங்க எடுத்துட்டு வரணும். இங்க வீடும் பார்த்தாச்சு, நல்ல நாள் பார்த்து பால் காய்க்கணும். அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டோம். மாமா கிட்ட சொல்லிருங்க. ஏய், நக்கல் பண்ற மாதிரியே எனக்கு இருக்குடி. எனக்கு வேலை கிடக்குடி, சும்மா விளையாட்டு பண்ணாதீங்கடி. அம்மா, நிஜமாதாம்மா, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தோம். ஓ சரி, உண்மைதானா? அட உண்மைத்தான் குண்டுராணி, எம்புட்டு நேரம் இதுலயா போய் சொல்லுவாங்க. ஓ சரிம்மா, என்னன்னு பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு உங்க அப்பா கிட்ட சொல்றேன். எப்ப வந்தீங்க அங்க? அவங்க இங்க வந்து 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆகுதா? சரி சரி. வீட்ல அப்பா தம்பி எல்லாம் என்னமா பண்றாங்க? உங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு, உன் தம்பியும் வேலைக்கு போயிட்டாமா. என்னம்மா ஈ உக்காந்தாச்சா? ஆமையா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? வந்தாச்சு. உமா என்ன பண்ற? அவ தின்னுபிட்டு தான் மல்லாக்க படுத்து கிடக்குறாயா. அவளுக்கு திங்கவும் தூங்குறதுதான் வேலை. ஏ உமா, உமா, ஏ உமா எந்திரி. மாமோய், வந்தாச்சா? வந்தாச்சு. சரி வா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? வீட்டுல தானே இருக்கோம். அங்க போட்டபடியே கிடக்குது. அங்க அம்மா வேற ஒத்தால கிடந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கும். வா வீட்டுக்கு கிளம்புவோம். என்ன மாப்பிள, எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, இந்த நேரத்துல இருக்காங்க? இல்லைங்க, இப்ப அம்மா நம்ம கூட தான் இருக்குது. பாவம் 2 நாளா நாங்களும் இங்கே இருந்துட்டோம். அது ஒத்தையால கிடந்துக்கிட்டு அங்க சோறாக்க வைக்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குது. அதான் சரி போவோம் தான். ஏங்க, உங்க அம்மா என்ன உங்க அண்ணன் வீட்டுல இருக்க சொல்ல வேண்டியதானே? அதான் 1 வாரம் ஆகி போச்சுல்ல. சரி கிளம்புன்னு சொன்னேன். என்ன மாப்பிள, நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் நாங்களும் இருக்கோம். போன் பண்ணுங்க, ஏதாவது ஒரு நாள் உடனே ஓடி வந்துருவேன். எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா அங்க இருக்கு, அவங்க அம்மா அங்க இருக்குன்னு நம்மளும் நிம்மதியா இருக்க விட மாட்டாருமா. போயிட்டு வாரேன். சரிம்மா, சாப்பாடா ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டாவது போலாம்ல? இல்லத்த, அங்க அம்மாவும் சாப்பாடுலாம் ஆக்கி வச்சுட்டாங்க. போயிட்டு தான் வந்தேன். வா போவோம். சரிம்மா, அப்பா வந்தா சொல்லிடு. சரி சரி, வாங்க போவோம். அங்க வர்றதுக்கு வலிக்குது, இங்க வந்தா அங்க வர்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன நின்று பராக்க பாத்துக்கிட்டு இருக்க? வண்டியில ஏற போவோம். ஏறேன். ஏன் மாயி எங்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காம அங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க. வரேன். என்ன கிளம்பிட்டீங்களா? ஆமா, அங்க வீட்லயும் வேற வேலை கிடக்குது. அங்க அம்மா வேற தனியா கிடக்குது. அதான் கிளம்பியாச்சு. ஆமா, இதையே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? அதான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க ஏதாவது பாப்பாங்க. ஏதாவது அர்ஜென்ட்னா வந்துட்டு போகலாம். போய் பொழப்ப பாருங்க. பொழப்ப பார்த்தா நான் 10 சேர்த்து வச்சாதான் பிற்காலத்துல நமக்கு உதவியா இருக்கும். எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? அதான் போயிட்டு வரேன் மாயி. போயிட்டு வாங்கயா, போயிட்டு வாங்க. கிளவி போயிட்டு வரேன். ஆமா, நான் கிளவி, இவ பாமரி. போயிட்டு வாடி.
ஒரு காலத்துல இந்த பையனை தான் பொறுப்பு இல்லை நாங்க இன்னைக்கு எம்பிட்டு பொறுப்பா வேலை வெட்டியை பாக்குறது குடும்பத்தை பாக்குறது வைக்கிறதுன்னு எப்படி பண்றேன். இதுக்கு தான் யாரையும் இழிவா இடம் போடக்கூடாது. வீட்டில் நடக்கிறதெல்லாம் சந்தோஷத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. மகா கிட்ட அமுதா சொன்னா, ஆனா இன்ன வரைக்கும் ஒன்றும் ஃபோனும் பண்ணல ஒன்றும் பண்ணல. ஒருவேளை கோவத்துல எதுவும் இருப்பானோ? இருக்கும் அவனுக்கும் நிறைய கஷ்டம்லாம் இருக்கும்ல. இவங்க பண்ணினதுக்கு வந்து நிக்கவா முடியும்? இது வேற வந்து படுத்து கிடக்கு. இதுக்கு புழுக்க வேலை பார்க்கறதே நமக்கு பெரும் பாடா இருக்கு. அத்தை 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 வந்துட்டு மருமவளே. என்ன மருமவளே? அத்தை எனக்கு காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குத்த. காரமாவா? மிளகாத்தூள் அள்ளிட்டு வரவா? அள்ளிட்டு வந்து உங்க தலையில கொட்டுங்க. என்ன மருமவளே ஏன் அப்படி கோவப்படுற? மாத்திரை மருந்து சாப்பிட்றது நாக்கெல்லாம் என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. சரி சுருக்குன்னு ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி இதை காரமா சமைங்கன்னா மிளகாத்தூள் அள்ளிட்டு வரவா? எனக்கு தெரியாதா அது? ரெடி கண்டுக்குட்டியே ஓவரம் கோவப்படாத. அத்தைக்கு என்ன தெரியும்? மருமவளை அழிக்கிறதுக்கு பேயவி விட தெரியும். பையன்கிட்ட மருமவளை பத்தி போட்டு கொடுக்க தெரியும். ஊரா வீட்டுக்காரியோட ஊரையே அழிக்க தெரியும். இதுக்கு மேல வேணா இன்னும் உங்களுக்கு தெரியணும். அரிடி தங்கம், அத்தையோட அருமை பெருமையெல்லாம் அப்புறம் பேசிட்டு என்ன செஞ்சு தரணும் சொல்லு 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 சொல்லுன்னு என்னை கொல்லாம போய் ஏதாவது காரமா நறுக்கு சுருக்குன்னு ஏதாவது வைங்க. நறுக்கு சுருக்குனாமா? சரிம்மா செஞ்சிடறம்மா. கெட்ட கேட்டுக்கு நறுக்கு சுருக்குன்னு வேற செய்யணுமா? ஐயோ ஐயோ முடியலையே ஆண்டவா. நல்லா இருந்தவளை வண்டி ஓட்டி கொடுக்குறேன் அதை ஓட்டி தரேன்னு சொல்லி இப்படி படுக்கை ஆக்கி வச்சுட்டானே படுபாவி பய. என்ன சொல்ற? அப்படியா? ஏன் நீ ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா ஒரே செலவா போயிடும்ல. போய் எல்லா வீட்லயும் போய் இருந்துட்டு வந்துடலாம் ஒரே நேரத்துல. இல்லைன்னா அங்க ஒரு பிள்ளை இங்க ஒரு பிள்ளைன்னா நமக்கு போற வர சிரமமால இருந்துச்சு. ஆமாங்க நீ. இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு கவலைனா, நம்ம கௌசியோட மாமியார் ஏதாவது ஒன்று சொல்லி போடுவாங்க. அதுதான் ஒரு பயம். முதல்ல மாதிரிலாம் இல்லையாம்மா கௌசி மாமியார். இப்பெல்லாம் அடங்கி உடங்கி அவங்க ஒன்று அவங்க வேலை ஒன்றுன்னு இருக்காகலாமா. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை எல்லாம் இப்போ மாறிட்டாருல. நம்ம கௌசி பேச்செல்லாம் கேட்குறாரு. அதனால அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. விடுங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அண்ணி. இப்போ பாத்திரம்லாம் எப்போ எடுக்கணும்னு சொன்னாங்க? எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. எப்படியும் இன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிச்சு வந்தோடனே மாப்பிள்ளை தம்பி கேட்டா என்ன ஏதுன்னு தெரியும். அந்த வீட்டில் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கணும்ல? ஆமாங்க. இங்கிட்டு வேலைக்கு சேர்ந்துட்டாருன்னா அப்புறம் லீவும் கொடுக்க மாட்டாங்கல்ல. இந்த சனி ஞாயிறு எடுக்க சொல்லுவாங்களா என்னவோ. சரி 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 சரி. என்னப்பா இது? சாமியார் வீட்டில் இருப்பாருன்னு பார்த்தா ஆளையே காணோம். இதுக்கு தான் சொன்னேன் பொறுமையா இரு போவோம்னு. ஆமா எடுத்தோடனே தடங்கல் பண்ணினேன். அதே மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு இதுக்கு போறோம் அப்படின்னா ஒரு காரியத்துக்கு போறோம்னா ஆமா போனா நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லணும். இது விளங்காது உருப்படாதுன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடக்கும். இப்ப எதுக்கு என்கிட்ட வாழ் கத்துற? அவர் எங்கேயோ போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அக்கம் பக்கத்துல ஆள் யாராவது இருந்தாங்கன்னா கூட கேட்கலாம். இங்க யாரும் இல்ல, என்ன பண்றது? சோ சாமியா இருந்தாருன்னா யார் எடுத்தா என்னன்னு சொல்லிவிடுவாரு. இப்ப என்ன பண்றது? அன்னைக்கு தான் இந்த சாமியார் போன் நம்பர் எல்லாம் கொடுத்தாருல. அந்த நம்பருக்கு வேணா போன் போட்டு கேட்டு பாக்கலாம்ல. போன் பண்ணேனே, போன் போகலையே. போன் போயிருந்தா தான் பேசியிருப்பேனே. இப்ப என்னப்பா பண்றது? ஏன்னா களவாண்டுட்டு போனோன்றது தெரியணும். பேசாட்டுக்கு இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பாப்பமாப்பா. ஏடி எம்பிட்டு நேரம் உட்காந்துருப்ப? மா நீ கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு கம்மன் இருமா. இல்லம்மா இப்ப எதுக்கு உங்க அம்மாவை திட்டுற? உங்க அம்மா சொல்றது சரிதானே. வெளியூருக்கு எதுக்கும் போயிருந்தாருன்னா அப்புறம் எப்படி? பேசாட்டுக்கு ஆனா ஒரு நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் உட்காந்துருந்து பாக்குறேன். அந்த நேரத்துல வந்தாருன்னா கூட என்ன ஏதுன்னு பார்த்து கேட்டுட்டு வந்துருவேன்ல. ஏடி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறவ தன்னந்தனி இடத்துல, அதுவும் யாரும் வராத போராத போக்குவரத்து இல்லாத இடத்துல போய் உட்காந்துருக்கேன்றியே. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா அப்புறம் உன் புருஷனுக்கு யார் பதில் சொல்றது? அதுவும் இல்லாம நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அவ்வளவுதான். அந்த மனுஷன் இருக்க கோவத்துக்கு நம்ம 3 பேத்தையும் அப்படியே குழி தோண்டி புதைச்சு போடுவதடி. வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா? சும்மா நொய்யின்னு இருக்காம அப்புறம் வீட்டுக்கு போய் உன் புருஷன் என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நானும் இவரு என்னத்த பதில் சொல்றது? இப்படி சாமியார் கிட்ட போய் உட்காந்துருக்கான்னு சொல்றது சொல்றியா நீ? வேற ஏதாவது தான் போய் சொல்லணும். உமா வீட்டுல இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தேவையில்லாத வேலையை பார்க்காதடி. அதான் போலீஸ் கிட்ட சொல்லிருக்கோம்ல, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க. அம்மா அம்மா என்னடி அம்மா அம்மா போட்டுக்கிட்டு இருக்கிறவ? இங்கதான் நிக்கிறேன். என்ன அங்க அங்க என்ன அது அங்க? ஆத்தாடி என்னங்கடி அங்கிட்டு பாத்துட்டு வாயை பொழந்துட்டு நிக்கிறீங்க? என்ன அது அங்க? ஐயோ இவங்க எப்படி இங்க வராங்க? நம்ம சாமியார் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு மாதிரி இவங்களும் வந்திருப்பாங்களோ? ஐயோ நம்ம இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். ஆமாமா. ஐயோ இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதா? எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சுக்குவோம் அவங்க இங்கிட்ட வரதுக்குள்ள. சரிப்பா சரி வாங்க. ஐயோ எங்க போன மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தா